இந்த கருமம் வந்து அப்படியே நிலைச்சிருக்கும். நல்ல ஒரு சூப்பரான வசீகரமான ஹேர் டை தான் இப்ப நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான நேச்சுரலான வசீகரமான ஒரு ஹேர் டை தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேங்க. இந்த வசீகரமான ஹேர் டையை எதை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த அஞ்சனக்கல் வச்சு தாங்க ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த அஞ்சனக்கல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த அஞ்சனக்கல் வச்சு நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நம்மளுடைய ஹேர் வந்து நல்ல வந்து ஒரு க்ரோத் கல்லில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது வந்து ஹேருக்கு மட்டும் இல்லைங்க, நிறைய விஷயங்கள்ல பயன்படுத்துகிறாங்க. அதாவது கேரளாலாம் மாந்திரிகம் வசீகரம் இதெல்லாம் செய்யறதுக்கு இந்த அஞ்சனக்கல் பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி கண்மை ப்ரிப்பேர் பண்றதுக்கும் இந்த அஞ்சனக்கல் வச்சு ப்ரிப்பேர் பண்றாங்க. இந்த அஞ்சனக்கல்ல ப்ரிப்பேர் பண்ற கண்மையை நம்ம பூசிக்கிட்டோம் அப்படின்னா நல்ல வசீகரமா இருக்குமா அந்த கண்ணை பார்க்கும்போது. அது வந்து நான் எப்படி கண்மை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு வீடியோ நான் அஞ்சனக்கல்ல வச்சு இன்ஸ்டன்ட் ஹேர் டையும் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதே மாதிரி ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஹேர் டையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணலாம். இதை வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கு. இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஹேர் வந்து நல்ல கருமையாக மாறிடுங்க. சின்ன வயசுலேருந்தே இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹேரில் எந்த விதமான ஒரு டேமேஜும் இருக்காது, சீக்கிரமே இளநரை வராதுங்க. இப்போ வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப இதாக இருக்கனால மிக்சிலெலாம் போட முடியாது. ஸோ வந்து நான் இதில் போட்டு இடிச்சுக்கிறேன். இடிக்கல் இருந்தால் இடிச்சுக்கோங்க. இதுலேயே நல்ல பொடியாயிருச்சு பாருங்க. பாருங்க நல்லா பளபளன்னு மின்னுது பாருங்க, வசீகரமா மின்னுது பாருங்க. இப்போ வந்து நல்லா வந்து பொடிச்சாச்சு. இதை வந்து நம்ம சலிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க நல்லா கையிலலாம் எப்படி அப்போ இதாகுது. இதோட நம்ம சில பொருட்களை சேர்த்து நம்ம செய்யும்போது நல்ல வந்து ஒரு ஹேர் டை கிடைக்கும் நம்மளுக்கு. பாருங்க நல்லா சலிச்சாச்சு, நல்லா நைஸாக கிடச்சிருக்கு, பளபளன்னு இருக்கு பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கு. இது நம்ம இன்னொரு ஹேர் டை பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அஞ்சனக்கல் வந்து சில பேருக்கு எங்கே கிடைக்கும் தெரியாது இல்லையா. இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் போய் அஞ்சனக்கல் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இந்த மாதிரி கல் மாதிரியும் தருவாங்க, இந்த மாதிரி பொடி செஞ்சும் விற்கிறாங்க. பாருங்க எப்படி நல்லா கையில் கலர் எப்படி ஒட்டுது பாருங்க. இப்போ இதை நம்ம வந்து சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணலாம். சலிச்சு வச்ச அஞ்சனக்கல் பொடியை சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட நம்ம வந்து நெல்லிக்காய் பொடி வந்து 2 டீஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பொருள் சேர்க்க போறோம். ஒரு டீஸ்பூன் அளவு கரிஞ்சீரக பொடி சேர்த்துக்கோங்க. சலிச்சுக்கோங்க. இது வந்து கரிஞ்சீரகத்தை நான் வறுத்து அரைச்சி வச்சிருக்கேன். சலிக்காம வச்சதுனால இப்போ நான் சலிச்சு போடுறேன். அவ்வளோதாங்க. இந்த 3 பொருள் தான் நம்ம வந்து இந்த ஹேர் டைக்கு யூஸ் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் பளபளன்னு இருக்குது, நல்லா வசீகரமாக இருக்குது பாருங்கள். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையில் க்ளவுஸ் போட்டுட்டு பண்ணுங்க, கையெல்லாம் அப்படி கருப்பாயிடும். உங்களுடைய ஹேருக்கு தகுந்த மாதிரி பொருள்லாம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஹேர் கம்மின்றதுனால கொஞ்சமாக எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஹேர் டை நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இந்த ஹேர் டையை நம்ம வாரத்துக்கு 2 வாட்டி கூட அப்ளை பண்ணலாங்க. இந்த ஹேர் டையை அப்ளை பண்ணுறதுனால நம்மளுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது, ஹேருக்கும் எந்த விதமான டேமேஜும் வராது. அதனால தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரலாம். மாசத்துக்கு 1 வாட்டி அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குறைச்சிக்கிட்டு வந்துடலாம். கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முடி முழுவதுமே நல்லா வந்து கருமையாக மாறிடும். அவ்வளோ ஒரு வசீகரமான ஹேர் டை தாங்க இது. சீக்கிரமே நரைமுடி எல்லாமே கொஞ்ச நாள்லயே உங்களுக்கு கருமையாக மாறிடுங்க. இதை வந்து நீங்கள் ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிட்டு வாங்க, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி அஞ்சனக்கல்ல இருக்கிற நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து ஹேருக்கு இருக்கு. ஸோ வந்து அந்த ஹேர் வந்து நல்ல ஒரு growth கொடுக்கும்.
அப்ளை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ நான் வந்து ஹேர்ல அப்ளை பண்ணி ஃபுல்லாவுமே நான் அப்ளை பண்றேங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நரைமுடிக்கு மட்டுமே அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம எல்லா இடத்துலயுமே அப்ளை பண்ணலாம். நம்மளோட ஹேருக்கு வந்து ஒரு சூப்பரான ரெமெடி அப்படின்னு சொல்லலாங்க. இது நீ நரைமுடி இருக்கிறவங்க மட்டும் இல்லைங்க, நரைமுடி இல்லாதவங்க கூட இதை வந்து ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நம்மளுடைய ஸ்கேல்ப் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங் ஆகும். பாருங்க, இந்த மாதிரி ஸ்கேல்ப்ல எல்லாம் நல்லா படுற மாதிரி நல்லா மசாஜ் மாதிரி பண்ணி விடுங்க, உங்களுக்கு பெஸ்டான ரிசல்ட் கிடைக்கும். ஹேர் growth வந்து செம்மையா இருக்குங்க, முடி வந்து காடு மாதிரி வளரும். அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு பொருள் தான் அஞ்சனக்கல் அப்படிங்கிறது. இது வந்து நம்ம கண்ணை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணா நல்லா வசீகரமா இருக்கும் கண்ணு. அதனாலதான் இதை வந்து வசீகரக்கல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பாருங்க எவ்வளவு கருமையா இருக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது. எங்கெங்கெல்லாம் நரைமுடி இருக்கோ அங்கேயும் அப்ளை பண்ணலாம், தலை முழுசுமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளவு கருமையா இருக்கு. இந்த கருமை வந்து அப்படியே நிலைச்சிருக்கும். ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளை முடி அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லாம போயிடுங்க. நல்ல ஒரு சூப்பரான வசீகரமான ஹேர் டை தான் இப்ப நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா அப்ளை பண்ணிட்டு 1 hour வச்சுட்டு அப்படியே வந்து ஹேர் வாஷ் பண்ணிருங்க. ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு எல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. ஷாம்பு போட்டீங்கன்னா சீக்கிரமே வந்து உடனே நீங்க ஷாம்பு போட்டீங்க அப்படின்னா ஹேர்ல வந்து கருமை ஒட்டாது. சோ வந்து அடுத்த நாள் நீங்க வந்து ஷாம்பு வாஷ் பண்ணிக்கலாம். நீங்க இந்த ஹேர் டைய வந்து ரிமூவ் பண்றதுக்கு நீங்க நார்மல் வாஷ் பண்ணா போதும்.